சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கைகளை கேட்டு செயல்படுத்தாத உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தினால் எந்த பயனும் இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சி அழிந்து அதிமுக ஆட்சி மலரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் அதுல சட்டமன்ற உறுப்பினர் முறையில் என்னுடைய முறையை எழுதி கொடுத்துருக்கேன். இந்த HMS காலனியில் இருக்க தண்ணீர் கழிவு நீர்லாம் போக்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். பம்பிங்னால முடியல, இங்க இருக்கிற மோட்ரு அந்த வெல் வந்து சரியில்லை, சின்னதா இருக்கு, இப்ப அதை மாத்தணும், பெரிய வெள்ளா போடணும், அதுக்கு போடுறதுக்கு இடம் கிடையாது, அதனால 3 பிரிவா போடணும், 3 வார்டா பிரிச்சு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உறுதியாக செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் செய்யலை. இது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த ஆட்சியாளர்களும் இந்த துறை அமைச்சரும் மாநகராட்சி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கிறேன். மன்னவன் வந்தானடி ஒரு படம் பார்த்துருப்பீங்களா? சிவாஜி கணேசன் வச்சார். நான் கொடியை நாட்ட போகிறேன், நான் கோட்டையை பிடிக்க போறேன், கொடியை நாட்ட போறேன். நீ கொடியையும் நாட்ட முடியாது, கோட்டையும் பிடிக்க முடியாது. உன்னை மாதிரி ஆள் இருக்கன்னு தொட்டிங்க. திமுக எப்படி வளரும்? திமுக அழிய போகிறது. உறுதியாக 2026 எடப்பாடியார் ஆட்சி மலரும்.